பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய முக்கியமான கலைச்சொற்கள் அடுத்த பகுதி பார்க்கலாம்பா. ஃபர்ஸ்ட் பாருங்க, ரெப்பரேஷன் அப்படின்றது. சரிங்களா? ரெப்பரேஷன் அப்படின்னா போரில் தோற்ற நாடு மற்றொரு நாட்டிற்கு அது ஏற்படுத்திய சேதத்திற்காக வழங்கும் இழப்பீட்டு தொகை. இது ரொம்ப முக்கியம்பா. ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டா ஈரானுக்கு அமெரிக்கா இந்த இது கொடுத்திருக்காங்க. சரிங்களா? போர்ல ஏற்பட்டதுக்காக ஒரு 30,000 கோடி டாலர் வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்ப இந்த வார்த்தை வந்து கேட்கறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. அப்ப ரெப்பரேஷன் அப்படின்றது போரில் தோற்ற நாடு நாட்டிற்கு ஏற்படுத்திய சேதத்திற்காக வழங்கும் இழப்பீட்டு தொகை ரெப்பரேஷன். சரிங்களா? அடுத்து இது பாருங்க, டிசார்மமெண்ட் இது பேரு. சரிங்களா? டிசார்மமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிசார்மமெண்ட் அப்படின்றது ராணுவ ஆட்கள் மற்றும் ஆயுத குறைப்பு. சரிங்களா? இந்த டிஸ்னாவே நம்மளுக்கு வந்து குறைப்பு தான், டிஸ்அட்வான்டேஜ் அந்த மாதிரி வரும்ல. அப்ப ராணுவ ஆட்கள் மற்றும் ஆயுத குறைப்பு என்னப்பா? டிஸ்ஆர்மமெண்ட். சரிங்களா? இந்த ஆர்ம்ஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்துட்டு ஆயுதங்கள் தான் குறிக்கும். சரியா? ரைட். அடுத்து பாருங்க, பிரீச், உடன்படிக்கையை மீறு, அதான் பிரீச். சரிங்களா? இப்ப பீச்சுக்கு போனோம் அப்படின்னா அவங்க வந்து யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு ஓடி ஆடி தண்ணிக்குள்ள விளையாடுவாங்களா, அந்த உடன்படிக்கையை மீறுவாங்க. அப்ப பிரீச் அப்படின்றத பீச் ஞாபகம் வச்சுக்கோங்க, உடன்படிக்கையை மீறு. அடுத்து அதாவது அப்பியேஸ்மெண்ட் இது பேரு. சரிங்களா? அப்பியேஸ்மெண்ட் அப்படின்றது சமாதானப்படுத்துதல். சரிங்களா? அப்பியேஸ்மெண்ட் அப்படின்றது சமாதானப்படுத்துதல். அடுத்து எவாக்குவேஷன், ஓரிடத்தில் இருந்து வெளியேறுதல், அப்படியே எவாக்குவேட் ஆறுது. சரிங்களா? அப்போ அந்த பிளைட்ல எல்லாம் போறாங்கல்ல, ராணுவ போர் விமானத்துல, ராணுவ போர் விமானம் அடிபட்டுச்சுன்னா டக்குன்னு வெளியே வருவாங்களா, அதை எவாக்குவேஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ ஒரு இடத்துல இருந்து டக்குன்னு வெளியேறது. அடுத்து எம்போல்டன், ஊக்கம் கொள்ள செய்தல் அல்லது துணிவூட்டல். போல்டா இருக்காங்கன்னு சொல்லுவோம்லப்பா, அது அவ்வளவுதான். சரிங்களா? அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. போல்டுன்றத முன்னாடி எம்னு சேர்த்திருக்காங்க. எம்போல்டன் அப்படின்னா ஊக்கமா இருக்கிறது, துணிவா இருக்கிறது. அடுத்து கான்சென்ட்ரேஷன் கேம்ப். பாருங்க, கான்சென்ட்ரேஷன் கேம்ப், சித்திரவதை முகாம். இங்க வருங்க, கான்சென்ட்ரேஷன்னா நம்ம என்ன நினைப்போம், கவனிச்சு படிக்கிறது. அப்போ மிக கண்காணிப்பு முகாம் இப்பெல்லாம் ஆப்ஷன்ல வைக்கலாம். கான்சென்ட்ரேஷன் கேம்ப கண்காணிப்பு முகாம்லாம் வைக்கலாம்ப்பா ஆப்ஷன்ல. ஆனா கான்சென்ட்ரேஷன் கேம்ப் அப்படின்றது சித்திரவதை முகாம், ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து விண்டிக்டிவ், பழிவாங்கும் இயல்புடைய. அதுதான் என்ன அப்படின்னா விண்டிக்டிவ். சரிங்களா? விண்டிக்டிவ் அப்படின்னா பழிவாங்கும் இயல்புடைய. அடுத்து பெல்லிஜெரண்ட். சரிங்களா? பெல்லிஜெரண்ட் அப்படின்னா போராடுகிற மூர்க்கத்தனமான. சரிங்களா? பெல்லிஜெரண்ட் அப்படின்றது போராடுறது ஒண்ணு, மூர்க்கத்தனமா இருக்கிறது. அடுத்து அன்பிரசன்டட், அதாவது அன்பிரசன்டன்டட். சரிங்களா? அன்பிரசன்டன்டட் பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்பிரசன்டன்டட் முன்னாடி எப்போதும் இல்லாத, அப்படி. சரிங்களா? முன் எப்போதும் இல்லாத, முன் சம்பவிக்காத, அன்பிரசன்டன்டட். அடுத்து குவெல், அடக்கு அல்லது ஒடுக்கு. சிம்பிளா இருக்கு. சரிங்களா? குவெல் அப்படின்றது அடக்கு அல்லது ஒடுக்கு. அடுத்தது இன்டிமினிட்டி, போரில் தோற்றவர் மீது கோரப்படும் இழப்பீட்டு தொகை. சரிங்களா? தோற்றவர் மீது கோரப்படும் இழப்பீட்டு தொகை என்னப்பா? இன்டிமினிட்டி. சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் ரெப்பரேஷன் அப்படின்னா போரில் தோற்ற நாடுன்னு வரும். அப்ப இந்த நீங்க கொஞ்சம் கவனிச்சு படிக்கணும். போரில் தோற்ற நாடுன்னு வந்துச்சுன்னா ரெப்பரேஷன். இதே போரில் தோற்ற ஒரு தனிநபர் மீது, தோற்றவர் மீது கோரப்படும் இழப்பீட்டு தொகை இன்டிமினிட்டி. குரூ அப்படின்றது கப்பல் விமான பணியாளர் குழு, இது நம்மளுக்கு தெரியும், குரூ. சரிங்களா? அடுத்து அதாவது ட்ரெக்கியரஸ்லின்னு சொல்லுவாங்க இத. ட்ரெக்கியரஸ்லி, நம்பிக்கை துரோகமாய். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரெக்கியரஸ்லி அப்படின்றது நம்பிக்கை துரோகம் செய்யறதுதான் என்னன்னா ட்ரெக்கியரஸ்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மேனிஃபெஸ்டேஷன், வெளிப்பாடு. சரியாப்பா? மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது வெளிப்பாடு. அடுத்து லாங்குவேஜ், தளர்வடைகிறது அல்லது செயல் இழக்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. லாங்குவேஜ் அப்படின்றது என்னன்னா தளர்வடைகிறது ஒண்ணு, இல்ல செயல் இழக்கிறது. இதைத்தான் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அடுத்து டாட்க். சரிங்களா? DODGE, டாட்க், தவிர்க்கிறது டாட்க் அப்படின்றது. இன்னொன்னு தட்டி கழிக்க தந்திரம் செய்தல். சரிங்களா? அதான் டாக் அப்படின்றது தவிர்க்கிறது அல்லது தட்டி கழிக்க தந்திரம் செய்யறதா என்னன்னா டாட்க். சரி. அடுத்து பெர்சுவேட் அப்படின்னா விவாதத்தின் மூலம் இணங்கச் செய், அதுதான் என்னன்னா பெர்சுவேட். அடுத்து சீசியோர் அப்படின்னா பறிமுதல் செய்தல் அல்லது கைப்பற்றுதல், அது என்னப்பா? சீசியோர். சரிங்களா? சீசியோன்றது பறிமுதல் செய்யறது அல்லது கைப்பற்றுறது, அவ்வளவுதான்ப்பா. சோ இது முக்கியமானது, தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க.
திரும்ப திரும்ப பாருங்க, உங்களுக்கு மைண்ட்ல நின்றோம். நீங்க ஃப்ரீ டயத்துல, அதாவது மெனக்கிட்டு படிக்காதீங்க. நீங்க ஃப்ரீ டயத்துல டிராவல்ல இருக்கும்போது, தூக்கம் வரும்போது இதை சும்மா போட்டு ஒரு வீடியோ மாதிரி கேளுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி.